கரூர் மாவட்டம் நரசிங்கபுரத்தில் பணிகள் முடிந்து 2 ஆண்டுகளாகியும் பயன்பாட்டுக்கு வராத மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி. கேக் வெட்டியும் காலி குடங்களுடன் கும்மியடித்தும் மக்கள் நூதன போராட்டம். ஊராட்சி ஒன்றிய நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். தண்ணீர் கோடு தண்ணீர் கோடு, தாகம் தனிய தண்ணீர் கோடு. கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். கிருஷ்ணாபுரம் ஒன்றியத்தை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். பால் கொடுக்க எங்க பண்ணையில சொட்டு தண்ணி இல்ல, காலி கொடுத்து தூக்கிக்கிட்டு நாங்க காலமெல்லாம் நாங்க கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் வட்டம் சிந்தலாவடி கிராமம் நரசிங்கபுரத்துல இருக்கிறோம். எங்க இதுல டேங்க் கட்டி 3 வருஷம் ஆகுது, தண்ணி வரல. நிறைய இடத்துல மனு கொடுத்தோம், கலெக்டர் ஆபீஸ்ல போய் மனு கொடுத்தோம், கிராம சபை கூட்டத்திலயும் மனு கொடுத்தோம். யாருமே எந்த நடவடிக்கையும் எடுக்கல. எங்க தெருவுல நிறைய மாற்றுத்திறனாளிகள், வயசானவங்க, கர்ப்பிணி பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. தண்ணி திறந்து விட சொல்லி யாரு கேட்டாலும் எந்த பதிலும் சரியான பதில் கிடையாது. இதோட 3 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு சர்வதேச மகளிர் தினத்தன்னைக்கு நாங்க பெண்களா சேர்ந்து கேக் வெட்டி எங்களோட போராட்டத்தை காட்டி இருக்கிறோம். எங்களுக்கு தமிழக அரசு தண்ணி திறந்து விடுறதுக்கு ஏதாவது ஒரு போர்க்கால அடிப்படையில் சீக்கிரம் முடிவு எடுக்கணும். இல்லைன்னா எங்க போராட்டம் வேற மாதிரி இருக்கும். குடிதண்ணி இல்லாம நடக்க முடியாம ஒரு தண்ணிக்கு தவிச்சிருக்கிறோம் சாமி. எங்களுக்கு மன்னிச்சு கேட்கறோம். எங்களுக்கு தண்ணியா கொண்டாந்து கொடுங்க. குடியமா போகுது சாமி. ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம். ஒரு குடம் தண்ணிக்கு ரொம்ப கஷ்டத்துல இருக்கு. ஒரு பிள்ளை குட்டி கூட போது கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்க போவோம் தண்ணிக்கு? ஒருத்தர் இல்லைங்க சாமி. எங்களுக்கு தண்ணிக்கு பெரும் கஷ்டமா இருக்குதுங்க. தேர்ந்து 2 வருஷம் ஆகுது. அதை கட்டாம விட்டுட்டுக்கிட்டா கூட எங்களுக்கு கஷ்டம் இல்லை. உங்களுக்கு தேர்ந்து எடுத்துக்கிறாங்க, தேங்கத்தான் நாங்க சுற்றி அழுகுறாங்க உட்காந்து. தேர்ந்து கட்டி எதுக்காக செலவு பண்ணி கட்டுறீங்க? கட்டாம விட்டுட்டா கூட எங்கேயும் ஒரு பாரிமாரசிக்கிட்ட கொஞ்சம் வாங்கி கொடுப்போம். தேங்காய் எங்களுக்கு தண்ணி இல்லாம பிரிச்சு தேர்ந்து வெடிச்சு கிடக்கணும் தண்ணி இல்லாம.